ஹலோ கைஸ், எல்லாருமே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. இப்போ தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸ்பாய்லர் ரிவ்யூ வீடியோ தான் கைஸ் இது. எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டர்போல்ட் ராஸ் இருக்கார்ல, அவரு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆயிடுறாரு. வில்லன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில அட்டாக்லாம் வருது அவர் பிரசிடென்ட் ஆனனால. நம்ம தண்டர்போல்ட் ராஸ் எப்படி கேப்டன் அமெரிக்கா காப்பாற்றுறாருன்னு தான் கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணியிருக்காங்க மூவியை. அதனாலே படம் சூப்பராகவே இருக்குது. நம்ம கேப்டன் அமெரிக்கா பேரை கலங்கப்படுத்தாமல் காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனாலே ஒரு வித்தியாசமான மார்வல் படத்தை பார்த்த எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. நான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் போனேன். ஆனால் இந்த படம் செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் படங்களோட இந்த படம் சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தில் வில்லனா லீடராக தான் காமிச்சிருப்பாங்க. காமிக் அக்யூரேட்டாக கொடுக்கலினாலும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா லீடரோட மண்டை ஃபுல்லாகவே மூளை தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மூளை பிதிக்கிட்டு வெளியே வர மாதிரியே. அந்த ஃபேஸே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நம்ம ஃபால்கன் தான் கேப்டன் அமெரிக்கா மாறிட்டாரு. அடுத்தது நம்ம ஃபால்கன் கேரக்டருக்கு யாராச்சும் கொண்டு வரணும்ல, அதுக்காகவே ஒரு கேரக்டரை உள்ளே இறக்கியிருக்காங்க. ரொம்ப பிரமாதம். இந்த படத்தோட மெயின் பிளாட்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 நிமிட்ஸ் தான். ஏன்னா அந்த சீனில் தான் ரெட்டலுக்கு வருவார். அவ்வளோ சூப்பராக அந்த ரெட்டலுக்கு வர சீனெல்லாம், ரெட்டலுக்கு வர போர்ஷன்லாம் விஎஃப்எக்ஸ் சூப்பராகவே இருந்தது. ரெட்டலுக்கு வருவார்னு எதிர்பார்த்து கடைசி 20 நிமிட்ஸில் தான் வந்தார். எனக்கு அதுதான் ரொம்ப மைனஸாக படுது. மற்றபடி ஓவராலாக படம் கொஞ்சம் சூப்பராகவே இருந்தது. படத்தில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது, அது சும்மா தரமாகவே இருந்தது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு லீட் கொடுத்த மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் தரேன். உங்கள் ரேட்டிங் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.